வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. எண்ணெண் புதிர்களின் மறைமாளிகை. ஒரு மாலை இனியனும் குக்குவும் பழைய மாளிகை முன் நின்றிருந்தார்கள். அதன் கதவில் எழுதப்பட்டிருந்தது, புத்தி இருந்தால் மட்டும் உள்ளே வா. கதவு தானாக திறந்தது. சுவரில், வாய் இல்லாமல் பேசுவேன், காது இல்லாமல் கேட்பேன், நான் யார்? எதிரொலி வந்தது. குக்கு சத்தம் போட்டது. எதிரொலி வந்தது. அந்த திசையில் வழி திறந்தது. கதவில் 3, 9, 27, 81. இனியன் 24-3 என்பதை கதவின் கல்பலகையில் எழுதினான். டக் டக் டக். எண்கள் ஒளிர்ந்து ஒரே நேரத்தில் மறைந்தது. அடுத்த நொடியில் கதவின் நடுவில் இருந்த கல் மெதுவாக உள்ளே தள்ளப்பட்டது. குக்கு கூவியது. கதவு 2 பக்கமாக பிரிந்தது. உள்ளே சென்றதும் சுவர் முழுக்க எதிரொலி போல சத்தம். இது சாதாரண இடமில்ல. தரையில் சின்ன கல் வடிவங்கள். அதன் நடுவில் அடுத்த குறிப்பு, நீ பார்க்கிறத மட்டும் நம்பாதே. சிறிது தூரம் சென்றால் என்னை பார்க்கலாம். என்னிடம் 4 கால்கள், ஆனா நான் நடக்க மாட்டேன். என்னை 2 ஆக்கினால் நான் பயனில்லை. நான் யார் என்று ஒரு சத்தம் கேட்டது. மேசை. இனியன் சுற்றி பார்த்தான். அறையின் நடுவில் 4 கால் போல கற்கள் இருந்தது. இதுதான் மேசை மாதிரி அமைப்பு. குக்கு 2 கற்கள் மேல் நின்றது. இனியன் மற்ற 2 கற்களை அழுத்தினான். கிளிக். சுவர் ஓரமாக நகர்ந்தது. சுவர் திறந்ததும் ஒரு குறுகிய பாதை கீழே சென்றது. அவர்கள் அதில் இறங்கினார்கள். அங்கே தரையில் எண்கள் ஒளிர்ந்தது. ஒரு எண்ணை 5ஆல் பெருக்கி 10 சேர்த்தால் 60 ஆகும். அந்த எண் என்ன? 10. இனியன் தரையில் 10ஐ அழுத்தினான். தடக். முன்கதவு திறந்தது. அவர்கள் உள்ளே சென்றதும் சுவரில் ஒரு பெரிய கடிகாரம். ஆனா அது இயங்கவில்லை. அதன் கீழே அடுத்த குறிப்பு, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆனா ஒருபோதும் நகரமாட்டேன். எண்ணெய் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நேரம். கடிகாரம் என்றான் இனியன். அவன் 3க்கு ஊசி திருப்பினான். தங். மறைக்கதவு திறந்தது. கதவுக்குள் சென்றதும் தரையில் சின்னங்கள். பூ, பறவை, பூ. அதன் அருகே கல்பலகை. பூ சமம் 4, பறவை சமம் 6. விடை 14. இனியன் 14ஐ தேர்ந்தெடுத்தான். தரை பாதுகாப்பான பாதையாக மாறியது. அவர்கள் முன்னே சென்றார்கள். ஒரு வட்டமான அறை. நடுவில் முட்டை வடிவ கல். அதன் அருகே குறிப்பு, என்னை நீ உடைத்தால் நான் வெளியே வருவேன். நான் வெளியே வந்தால் நீ சாப்பிடுவாய். முட்டை. இனியன் கல்லை உடைத்தான். உள்ளே சின்ன சாவி. அந்த சாவியால் கடைசி கதவு திறக்கப்பட்டது. அந்த கதவின் மீது எண் புதிர் ஒளிர்ந்தது. ஒரு எண்ணின் இரட்டிப்புடன் அதன் பாதியை சேர்த்தால் 30 கிடைக்கும். அந்த எண்ணை கண்டுபிடிக்க முடியுமா? இருபது. கிளிக். கதவு மெதுவாக திறந்தது. ஒளிரும் கல் சக்கரம். அதில் எழுதப்பட்டிருந்தது, யோசித்தவன்தான் ஜெயிப்பான். குக்கு சந்தோஷமாக சுற்றி பறந்தது. அந்த சக்கரம் திரும்பியது. சுவரில் அந்த மர்மக்குறி. எண்கள் முடிந்தது. அடுத்தது குறியீடுகள். இனியன். இது ஒரு விளையாட்டில்ல, யாரோ நம்மை வழிநடத்துறாங்க. தேடல் தொடரும். உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.